புதிய பாடத்துக்கு போகலாம். ஓகே, ஹாய், பிஸ்மில்லா. ஒரு முறை ரிப்பீட் பண்ணிட்டு நாங்க அடுத்த ஸ்டெப் போவோம். ஓடவும் أذن أستاذ. ஓடவும் بسم الله. إن الإنسان لفي خسر ரெண்டாவது إذا جاء نصر الله والفتح இது பாருங்க. إذا جاء نصر الله والفتح. அதுல நீட்டுறது போதாவே. இந்த ஜிமை நீங்க எத்தனை செகண்ட் நீட்டும் சொல்லுங்க பாபு. 3 செகண்ட். கலங்கல 3 செகண்ட் உஸ்தாத். 3 செகண்ட். மாஷா அல்லா, வெரி குட். நீங்க 3 செகண்ட் நீட்டீங்க அப்படியா? எப்படி விளங்குது? குறவு மாறி இருக்குதா, கூடுதல் மாறி இருக்குதா, எப்படி இருக்குது? குறைவா ஓதிட்டேன்னு நினைக்கிறேன் உஸ்தாத். சரி, போதும் பாபு, சரியா? إذا جاء نصر الله والفتح. மூன்றாவது وإن لنا للآخرة والأولى. நாலாவது أإذا كنا عظاما نخرة. இப்போது நாலாவது أإذا كنا عظاما نخرة. குட். ஐந்தாவது ثم لتسألن يومئذ عن النعيم. நான் அலிப்பை தவிர வேற எதுவும் பேசல. திருப்பி கொஞ்சம் போதும். ஐந்தாவது ثم لتسألن يومئذ عن النعيم. ஓகே. ஆறாவது فأثرن به نقعا. ஓகே. ஏழாவது وأخرجت الأرض أثقالها. கொஞ்சம் கொஞ்சம் மாறணும். ஏட சவுண்ட், ஏட உச்சரிப்பை 3 இடத்துலையும் ஒரே விதத்துக்கு எடுக்கணும். அர்து அஸ்காலஹ அஹ்ரஜத்தில் وأخرجت الأرض أثقالها. أذن مصر. وأخرجت الأرض أثقالها. أو أمر بالتقوى. أليس الله بأحكم الحاكمين. ألم يجدك يتيما فآوى. இது சின்ன விஷயம் ஒண்ணுக்குது. எஜி தீக்க என்று ஓதக்கூடாது. எஜி தீக்க எஜி தீக்க திக்க என்று சொன்னா தாலுக்கு என்ன செய்யறோம்? கஸ்ரத்துன் வைப்படுது. அது போல அலம் எஜிதுக்க எஜிது எஜிது ஜி இது எஜிது விளங்குதா? அப்படி வரணும். அதுல கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அலம் எஜிதுக்க. ألم يجدك يتيما فآوى. ஓகே, நாங்க இன்னைக்கு புதிய அடுத்த கான்செப்ட் வருவோம். இதுல கொஞ்சம் போதும் பாப்போம். أيحسب أن لم يره أحد. இதுல ஒரு பெரிய பெரவுண்ட் வந்துக்குது. என்ன பெரண்டு? இன்னொரு வாட்டி போய் பாருங்க, விளங்குதானே?
இன்னொரு வாட்டி أيحسب أن இன்னொரு வாட்டி ஓதி பாருங்க. உங்களுக்கு அந்த உங்களுக்கு விளங்குதா? புரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு பாருங்க. أيحسب أن لم يره أحد புரியுதுங்களா? புரியுதா? உங்களோட பிழைய உங்களுக்கு محمد புரிஞ்சு கொள்ள முடியுது இல்ல அப்படிதானே? சரிதானே? சொல்ற புரியுது காணம் உஸ்தாத். முடியல. யஹ்சபு விடக்கூடாது. ஓகே உஸ்தாத். யஹ்சபு எப்படி? أيحسب யஹ்சபு. எஸ். யஹ்சபு. ஓகே உஸ்தாத். சரியா ஓதுங்க பாப்போம். أيحسب أن لم يره أحد இன்னொரு விஷயம் இங்க. யஹ் என்று ஹாவ கலக்கக்கூடாது. நான் சொல்லி தந்தேனே. 5 எழுத்துக்களை ஆமா தவிர உஸ்தாத். வேற எதையும் கலக்க முடியாது. அப்படித்தானே? ஆமா உஸ்தாத். அப்ப அந்த இடத்துல யஹ் என்று வாரது கூடாது. பிளது. யஹ்சபு. யஹ்சபு. Yes. أيحسب أن لم يره أحد குட் குட். இது போதுமா? أيحسب أن لم يره أحد ரெண்டாவது. إن إلينا إيابهم மாஷா அல்லாஹ். மூணாவது. والآخرة خير وأبقى சிஸ்டர், நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளணும். இந்த இடத்துல நீங்க விலகி கொள்ளணும் என்றால் உங்கள்ட்ட தவறுகள் குறவும் கம்மி. உங்களோட பாசையில் சொன்னால் கம்மியா இருக்குது. அப்படிதானே? உங்களோட தவறுகள் இப்போ நான் எங்கட கிளாஸ்ல அடுத்த நபர்கள் ஓதுறத வச்சுதான் உங்களோட பேசுறேன்னா, ஒப்பீட்டளவில் உங்களோட பிழைகள் குறவு. குறவு என்று சொல்றது இல்ல. இன்னொரு பாயிண்ட் இருக்குது என்னென்றால், உங்கள்ட்ட பிழைகளும் இருக்குது. இப்படித்தானே? உங்கள்ட்ட தவறுகளும் மொத்தமா இருக்குதா? மொத்தமா இல்லையான்னு கேட்டா அப்படி அல்ல, ஈக்குதானா? நீங்க என்ன செய்யணும் என்றால், உங்களோட தவறுகள் குறைவாகிறதால, அதாவது நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே போறோம். ஒரேடியா நான் எல்லாத்தையும் சொல்லித் தரல. இதுவரைக்கும் நாங்க படிச்ச விஷயங்களை மெயின்டைன் பண்ணி கொண்டு நீங்க ஓதிக்கொண்டு வாரீங்க. அந்த படிச்ச விஷயங்களை கவனிச்சு கொண்டு ஓதிக்கொண்டு வார நேரத்துல உங்கள்ட்ட வருகின்ற சில தவறுகளை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி கொண்டு வரேன். ஒரு முக்கியமான தவறு என்னென்றால், பழைய காலத்து ஓதல். எங்கட அப்பா, அப்பாட அப்பா, அம்மாட அம்மா, இப்படி எங்கள முன்னோர்களோட ஓதல்ல ஒரு ஸ்டைல் தான். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எல்லா சொல்லுட இறுதி எழுத்தையும் என்ன செய்வாங்க? நீட்டி நீட்டி ஓதுவாங்க. நீங்க அதை கவனிச்சு பார்த்தா விளங்கும். அந்த ஓதல்ட ஒரு சின்ன ஒரு பகுதி உங்களோட ஓதலுக்குள்ள கலந்தீங்க. Yes. விளங்குதா சொல்றது? நாங்க இதுக்கு பின்னால இன்னும் ஒரு இடத்துலயும் நீங்க இந்த மாதிரி நீட்டி நான் அதை திருத்துறதுக்கு நீங்க வச்சு கொள்ள கூடாது. அப்ப நான் என்ன நடக்கும்? இந்த வசனத்தை மனப்பாடம் செஞ்சு வரணும். அப்படியா? Yes. என்ன செய்யலாம்? அப்படி அல்ல. நீங்க இந்த இந்த தவறு இந்த மாதிரியான பிழைய குர்ஆன்ல எந்த இடத்துல நீங்க ஓதுற நேரத்திலையும் அந்த யோசனையோட ஓதினால், சில போது நீங்களாகவே பிளவிடுகின்ற சமயத்துல நீங்களே உங்களை என்ன செய்யலாம்? திருத்திக் கொள்ளலாம். திருத்திக் கொள்ளும். இந்த பிழை Yes. திருப்பி இன்னொரு இடத்துல கிளாஸ்ல ரிப்பீட் ஆகிக்கென்றால், நாங்க யோசிக்கும்படி நீங்க இன்னும் அந்த பிழையிலிருந்து மீண்டு வரல. உங்களோட ஓதல் இன்னும் அந்த சிந்தனை உங்கள்ட்ட வரல. விளங்குதா? அந்த வசனத்தை நான் திருப்பி கேட்க மாட்டேன். இப்ப இந்த வசனம் இன்றைக்கு ஓதினா இன்றைக்கு அலிஃபுடைய பாடத்துல இந்த வசனம் பேத்திடும். இன்னும் ஒரு தடவை இந்த வசனம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும்ங்கிறத நான் சுவர் பண்ணல. சுவரா வருமா? தெரியாது. வரலாம், வராமலும் போகலாம். ஆனாலும் இப்ப நான் உங்களுக்கு திருத்தின இந்த விடயம் ரிப்பீட் ஆகப்படாது. ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்றேன்டால், இப்ப சில பேருக்கு நாங்க நிறைய விஷயங்களை திருத்தோம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல எப்படி ஓதுறேன்னு கேட்டா, அன்னம் என்று ஓதுவாங்க. இப்ப நீங்க தெளிவா ஓதுறீங்க அல்லம். இப்ப நான் அதுல
நீங்க அன்லம்டு ஓதினாத்தான் நான் அதுல உள்ள விஷயத்த உங்களோட பேசணும், உங்களை சொல்லி தரணும், உங்களை திருத்தணும், அதை பார்க்கணும். இப்படி எங்களுக்கு நிறைய வேலைகள் ஒர்க்ஸ் வரும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட இஷ்யூல அப்படியா இல்லை. உங்கள்ட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை தான் நான் உங்களோட பேசுறேன். அப்ப நீங்க என்ன செய்யணும் ஓகே என்றால், உங்கள்ட்ட குறிப்பாக வருகின்ற தவறுகளை கட்டாயம் ஒன்று நீங்க நோட் எடுக்கலாம். அது உங்களோட சுய விருப்பம், உங்களோட இன்ட்ரெஸ்ட். நீங்க நோட் எடுக்கலாம். அல்ல அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொண்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களே வீட்ல, எப்படியுமே நீங்க ஓதுவீங்க. உங்களோட ஓதல்ல இந்த விஷயங்கள் நடக்குதா? உங்களோட வளமையான ஓதல்ல நடக்குதாங்கிறத அவதானிக்கிறது உங்கள்ட்ட இருக்கிற முக்கியமான விஷயம். அந்த வகையில இந்த ஒரு விஷயம், அதாவது எந்த ஒரு சொல்லுட இறுதியும் நீட்ட வேண்டிய சந்தர்ப்பங்களை தவிர நீட்டுதல் கூடாது. எந்த ஒரு விஷயம் கலக்கி ஓதப்படக்கூடிய எழுத்துக்களை தவிர வேற எந்த எழுத்துக்களையும் கலக்கக்கூடாது என்ற இரண்டாவது விடயமும் உங்களோட கவனத்துல நீங்க அதிகமாக கொள்ள வேண்டிய ஒன்று. இது ரெண்டு ஓகே வசனங்களையும் ரெண்டு பிரச்சனை சொல்லினா ஆமா சார். நான் இப்படி சொல்றேன்ல. ஆகவே நீங்க அதை கெச் பண்ணி கொள்றதுக்கு ரெடி ஆயிக்கும். அது முக்கியம். சரி, ஓகே. மூணாவது விளங்கினா இந்த பேசுற பாச விளங்குதா? கிளியரா விளங்கிச்சா விஷயம் என்னண்டு? விளங்குது சார், விளங்குது. மூணாவது. والآخرة خير وأبقى. நாலாவது. أن جاءه الأعمى. அஅம, அஅம என்று ஓதக்கூடாது. அஅம ஐனையும் கலக்கக்கூடாது. அன்ஜாஅஹுல் அஅம. இன்னொரு விஷயம், சில இடங்கள்ல உண்மையில உங்களுக்கு எப்படி ஓதுறேன்னு தெரியாம தானே. இப்போ உதாரணத்துக்கு இதுல ஆகுமாண்டு ஓதி நான் கலக்கியா ஓதுறேன் ரெண்டு உங்களுக்கு டவுட் வரையிலுங்கண்ணா வந்துச்சு தானே. இப்ப ஆமாண்டு ஓதுறேன், அது எங்க அதுல என்னத்த கலக்குதல் இருக்குது? ஆய்வு என்றதும் கலக்குதல் தான். கலக்கித்தான் நாங்க ஓதுனோம். அப்ப அது கலக்குறதின் அந்த பகுதிக்குள்ள நாங்க விழுந்துடாம இருக்கணும் என்றால் அ ம அ ம என்றுதான் வரணும். அஞ்ச அஹுல் அஅம. ஓதுங்க. أن جاءه الأعمى. ஐந்தாவது. أما من استغنى. குட். ஓதுங்க பாப்போம். فإن الجنة هي المأوى. மஅு அல்ல, ம வ ம உ ம ம உ என்ற அந்த ஆண்டு இழுக்கிறீங்க தானே, அதை கட் பண்ணுங்க. ஆமா ம சார். வ ஓகே சார். فإن الجنة هي المأوى. ஓகே சார். فإن الجنة هي المأوى. ரெண்டாவது. حدائق وأعنابا. ஆஹா 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 ஆஹா. பிழையே. சரியா பாருங்க. நீங்களே பாருங்க. நீங்களே பார்த்து உங்களுடைய பிழையை நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள் பாப்போம். ட்ரை பண்ணுங்க. விளங்கிச்சா என்ன பிளண்டு? புரியல அப்படியா? had என்ன பிளண்டு புரிஞ்சிச்சா? off விளங்கிச்சா? off meetings. சரி, ட்ரை பண்ணி ஓதுங்களே பாப்போம் பாப்போம். حدائق وأعنابا. பிழை. அனாபாங்கிறது பிழை. சரி, இங்க அதான் சொல்ற. ஒரு 2 மினிட்ஸ் நாங்க கொஞ்சம் பிரேக் எடுத்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடம் எப்படி வரணும்ங்கிறத நீங்க அந்த டைமுக்குள்ளால கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. நாங்க இன்ஷால்லா ஒரு 2 மினிட்ஸ்ல கேட்பேன் இன்ஷால்லா. Okay. இங்க போதும் ரெண்டு வந்துச்சு.
ஓதேமா ரெண்டாவது பாப்போம் சரியா வராங்க சரி. حدائق وأعنابا. குட் குட். இப்பதான் அனாபான்னு ஓதக்கூடாது. இப்ப ரெண்டாவது முறை ஓதுனதுல இன்னும் கொஞ்சம் நீங்க ஐன் எடுக்கலாம். கலக்கத்தான் கூடாது. ஐன கலக்குதலுக்கு Yes. தான் உட்படுத்தக் கூடாது. ஆனா ஐன் எடுத்து ஓதலாம். وأعناب وأعناب حدائق وأعنابا. திருப்பி ஒரு முறை வரும். حدائق وأعنابا. மூன்றாவது جزاء من ربك عطاء حسابا. மாஷா அல்லாஹ். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க நல்லா. ஆனா இன்னும் கொஞ்சம் ரெண்டும் நீட்டுப்படலாம். இன்ஷா அல்லாஹ் அது நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வேணா Yes. إنا أنزلناكم عذابا. நாக்கு மேல அடையாளம் இது 3 செகண்ட் ஓடிட்டீங்க விட்டுட்டு ஓடிட்டீங்க. திருப்பி திருப்பி. إنا أنزلنا. அது Sorry. அதுதான் பாத்தீங்களா உங்களோட பழக்கத்துல உங்களோட பழக்கத்துல அப்படி வந்து இல்லை அப்படிதான் அதான பிரச்சனை. திருப்பி திருப்பியா யோசனையோட வரும். إنا أنزلناكم عذابا قريبا. திருப்பி ஒரு கோதுங்க. إنا வராது. أنزلناكم عذابا قريبا. ஸ்பீடா போயிருக்கீங்க. இன்னன்னு எடுக்கிறது அர்த்தம் நீட்டுறது அது வேற. நீங்க இன்னன்னு எடுக்கிறதையும் மீட்டுறதாக கவுண்ட் பண்ணக்கூடாது. அது போல விளங்குதா? இன்ன அன்தர்னாக்கும். நான் உங்களுக்கு சட்டங்கள்ல இருந்து விஷயம் ஒன்று சொல்லல. நீட்டோணுங்கிறது நடக்கணும். இன்ன அன்தர்னாக்கும் ஏட சவுண்ட் வரணும். நூன ந என்று நீட்டிக்கணும். இது நடக்கணும். தேவி إنا أنزلناكم عذابا قريبا. ஹைரன். சின்ன சின்ன பிழைகள் தவறுகள் தான் இருக்குது. ஆகவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த எழுத்தை நோக்கி நகர்வோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு அடுத்த வகுப்பு அடுத்த எழுத்தை முழுமையா டார்கெட் பண்ணி இதாயிக்கும். அடுத்த எழுத்த ஐனை பார்ப்போம். அது ஏன் ஐனை பார்க்கிறோம் பாவ பார்க்கலையா சொல்லி பல கேள்வி வரலாம். அதுக்கான விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த முறையும் தருகின்ற ஒர்க் இன்ஷா அல்லாஹ் சொன்ன விஷயங்களை கவனத்தில் ஒன்று ரெக்கார்டிங் கேட்டு உங்களோட ஒர்க்கை செஞ்சு என்ன பண்ணலாம் டைப்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். جزاك الله خير. عليكم السلام ورحمة الله.